கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 64 verse 8. Yet you, Lord, are our Father. We are the clay, you are the potter. We are all the work of your hand. ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. Life doesn't always look the way we expect. Sometimes God shapes us through delays, disappointments, and difficult seasons. Today's promise verse is a beautiful reminder that we are not abandoned, we are all being shaped by a loving Father. அநேக வேளையில் நாம் எதிர்பார்த்தபடி நம் வாழ்க்கையிலே நடப்பதில்லை. சில நேரங்களிலே நாம் சந்திக்கின்ற தாமதங்கள், ஏமாற்றங்கள், கடினமான காலங்கள், இவற்றின் மூலமாகவே தேவன் நம்மளை வடிவமைக்கின்றார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாம் தகப்பனாகிய இயேசுவின் கைகளால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை நீங்க ஏன் என் வாழ்க்கையில நான் நினைத்தது போல என் வாழ்க்கை நடப்பதில்லை, என் வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், அநேக சூழ்நிலைகளை நான் நெருக்கப்படுகிறேன், அநேக அவமானமான சூழ்நிலைகள், அதிகமான உடைக்கப்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? ஏன் கர்த்தர் இதை அனுமதிச்சார், எதற்காக இந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில அலோ பண்ணார் என்று சொல்லி எல்லா காரியத்துக்கும் நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே ஒரு காரியத்தை நீங்கள் மறந்து போகாதீங்க. நாம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் உள்ள கிரியைகள், நாம் அவருடைய கரத்துல இருக்கிற களிமண். அவர் நம்மளுடைய தகப்பன், அன்பான தகப்பன். அவர் நம்மளை வடிவமைக்கிறார். அவர் நம்மளை தாங்கி, அவர் நம்மளை ஷேப் பண்ணும்போது, அவர் நம்மளை மோல்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனா இட் இஸ் ஃபார் அ கிரேட்டஸ்ட் பர்பஸ். அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நம்மளுடைய தகப்பன் நம்மளுடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார் என்று விசுவாசிக்கும் போது நமக்கு இருக்கிற அந்த வேதனை, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு எல்லாம் மாறும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கனத்துக்குள்ள பாத்திரமாக, ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மளை விளையுண்ட பாத்திரமாக, உபயமுள்ள பாத்திரமாக, நிறைவுள்ள பாத்திரமாக, நிரம்பி வழியும் பாத்திரமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நாம் பார்க்கிறோம் எரேமியாவின் புஸ்தகம் 18 அதிகாரத்திலே 1 முதல் 6 வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தர் எரேமியாவை நோக்கி ஒரு குயவன் வீட்டுக்கு போய் பார்க்க சொல்கிறார். அப்பொழுது எரேமியா போய் பார்க்கும்பொழுது அந்த குயவன் கையில் வைத்திருக்கிற களிமண்ணை வைத்து செய்து கொண்டிருக்கிற போது அந்த மண் பாண்டம் செய்யும் பொழுது அது கெட்டு போகிறது. பின்பு அந்த குயவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு, தன்னுடைய பார்வைக்கு எது நலமாய் தோணுகிறதோ அப்படி ஒரு பாத்திரமாக அவருடைய விருப்பத்தின்படி அவர் வணைந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நினைவுக்கு வருகிறது. அது என்னவென்றால், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் எங்கள் கையில் இருக்கிறீர்கள் என்ற வசனத்தை அவர் நினைவு கூறுகிறார். அதே போலதான் இந்த நாளிலே நம்மளுடைய இஷ்டம் அல்ல, கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நாம் அவர் பலத்த கரத்துல நம்ம அடங்கி இருக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர் நம்மளை வணைந்து கொள்வார். ரிமெம்பர், you may not understand what God is doing right now, but you are in the safest place in his hands. Even when life feels broken or ruined, God can reshape, rebuild and restore you in Jesus name. நாம் விசுவாசிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த அந்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கரத்துல இருக்க கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய குயவனா இருந்தாப்பா, நீர் எங்களை வடிவமைக்கிற தேவனாக அப்பா எங்களை மோல்டு பண்ணி ஆண்டவரே எங்களுடைய உங்களுடைய சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தடைகள், தாமதங்கள் எல்லாவற்றையும் உடைத்து கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வாதமான பாத்திரமாக, நீர் விரும்புகிற பாத்திரமாக நீர் எங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.